everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்துட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ ப்ளஸ் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தோம். அந்த vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ while doing மேக்கப் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்டே வர்றேன் நான் எப்படி வந்து இந்த சர்ப்ரைஸ் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஸோ September 4 was his birthday. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதா பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே வந்து நானும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்கின் கேர் வந்து நான் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு மேக்குடைய ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து போட்டுக்கிறேன். பிங்க் லைட் அப்படின்ற ஷேடில் வந்து ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் மட்டும் போட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஈவென்ட் பிளானர்ஸ் கிட்ட வந்து நான் வந்து சொல்லி வச்சுருந்தேன். ஆல்ரெடி புக் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அப்படியே ஒரு ஹோட்டலில் வந்து அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆக்சுவலி பிளான் அன்றைக்கி. ஸோ அடுத்தது மேக்கப்பில் வந்துட்டு டூ ஃபேஸோட கன்சீலர் சாண்ட் அப்படின்ற ஷேடில் வந்துட்டு எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் அந்த கொஞ்சம் டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கோ ஜஸ்ட் அங்கே மட்டும் ஸ்பாட் கரெக்ஷன் மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபுல்லாக கன்சீலர்லாம் போடவே இல்லை, ரொம்ப லைட்டாக வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த கன்சீலர் வந்து லெஸ் இஸ் மோர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக எடுத்தாலே நமக்கு என்டையர் ஃபேஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அங்கங்கே ஸ்பாட் கரெக்ஷன் மட்டும் பண்ணி என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே வந்து ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கிடையில் வந்து மேக்கோடைய ஃபிக்ஸ் ப்ளஸும் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பிளெண்டிங் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக. பட் அது கிளிப்பிங் இல்லை, பட் அதையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அகெயின் இந்த க்ரீமை வந்து செட் பண்ணிக்கிறதுக்காக மேக்குடைய காம்பேக்ட் பவுடர் ஆஸ் யூஷுவல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் வந்து NC40 அப்படின்ற ஷேட். நான் எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ காம்பேக்டை ஈவனாக என்னுடைய ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஆஸ் யூஷுவல் என்னுடைய இப்போ ரீசன்ட் ஃபேவரட் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் வச்சு பிளாக் ஷேட் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் பிளானர் வந்து நான் டேரெக்டாக பேசவே இல்லை. பிகாஸ் இவங்க என் கூட இருக்கிறனால என்னால் எதுவுமே பண்ண முடியலை. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவள் தான் வந்து எல்லாமே பேசி புக் பண்ணியிருந்தா. பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன் எப்படி வேணுன்ற மாதிரி. அண்ட் நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்காக எங்களுடைய பிக்சர்ஸும் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே சாங் எல்லாமே நான் வந்து செலக்ட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சென்ட் பண்ணிவிட்டேன். என் ஃப்ரெண்ட் வந்து அந்த ஈவெண்ட் பிளானர்ஸ் கிட்ட வந்து சென்ட் பண்ணிட்டா. ஸோ கமிங் பேக் டு மேக்கப், நான் வந்து மிஸ்கிளரோட ப்ளஷ் 05 அப்படின்ற ஷேடில் எடுத்து என்னுடைய 2 சைட் சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் சேம் ஐஷேடோவே வந்து என்னோடய ஃபிங்கர்ஸால் எடுத்து சேம் ப்ளஷ்ஷே வந்து என்னோடய ஃபிங்கர்ஸால் எடுத்து ஐஷேடோவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்பர் அண்ட் லோயர் ஐலட்ஸில் ரெண்டுத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஐலைனருக்கு நான் வந்துட்டு டூ ஃபேஸ்டோட பென் எல்லர் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ட்ராமாட்டிக்கான விங் வந்து வச்சுக்கிறேன் டுடே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்காராவும் அப்படியே வந்து போட்டுப்பேன். ஸோ மஸ்காராக்கு வந்துட்டு லோரியலோட மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். லோரியலோட லேஷ் பரடைஸ் மஸ்காரா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மஸ்காரா. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் டூ ஃபேஸ்டை விட எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமேட்டு எல்லாமே நீங்கள் கிளிப்பிங்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பர்த்டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே டுகெதராக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்துட்டு ஐ வாண்ட் டு மேக் ஹிம் ஃபீல் ஸ்பெஷல். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணது. ஸோ லிப்ஸ்டிக்கு நான் வந்துட்டு வைல்ட் கார்டு அப்படின்ற ஷேடில் இருக்கக்கூடிய இன்சைட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் ஒன்று இருக்கும். அதை வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ஃபேஸஸ் கனடாவோட லிப் க்ரையான் ஒன்று இருக்கும். அதை வச்சு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தோட ஷேட்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு பிந்தி வச்சுக்கிறேன் என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் பண்ணிக்கிறது மாதிரி. அதை கம் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அகைன் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டோம். ரெண்டு பேருமே வந்து ட்வின் பண்ணி போட்டுக்கலான்ற மாதிரி ஆலிவ் க்ரீன் கலரில் வந்து ரெண்டு பேருமே வந்து போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஃபோட்டோ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃபோட்டோகிராஃபர்ஸில் சொல்லி எடுத்த ஃபோட்டோ தான். ஸோ நாங்களும் கோவிலை வந்து முடிச்சுட்டு கரெக்டாக வந்து ஹோட்டல் வாசலில் போயிட்டு வெயிட் பண்ணோம். அவங்களும் வந்து சூப்பராக வந்து வெல்கம் பண்ணாங்க. அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் வீடியோஸில் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் அங்கேயே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து vlog பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் see you on the next video. Until then, bye. Take care.